வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவுக்குள் ஆழமாக உள்ள பல விமான தளங்கள் மீது உக்ரைன் பெரிய அளவிலான ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்தி பல போர் விமானங்களை அழித்த நடவடிக்கை ஆபரேஷன் சிலந்திவலை தொடர்பான காணொலி தொடரின் இரண்டாவது காணொலி இது. சில மணி நேரத்திற்கு முன் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் பதிவேற்றம் செய்த காணொலியில் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் உளவுத்துறை SBU நடத்திய அந்த பெரிய தாக்குதலின் அடிப்படை விஷயங்களை தெரிவித்திருந்தோம். ஆபரேஷன் சிலந்திவலை என்ற சங்கீத பெயர் இடப்பட்ட நடவடிக்கை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் துருக்கியின் இஸ்தான்புல்லில் இன்று திங்கட்கிழமை எதிர்பார்க்கப்படும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு முதல் நாள் நடந்துள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைனால் ரஷ்ய விமான தளங்கள் மீது ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இதுதான். ஒரே நாள் தாக்குதலில் அதிக எண்ணிக்கையிலான ரஷ்ய விமானங்கள் தாக்கப்பட்டதும் ஆபரேஷன் சிலந்திவலையில் தான். தாக்கப்பட்டவை அனைத்தும் ரஷ்ய விமானப்படையின் அதிமதிப்புமிக்க குண்டுவீச்சு விமானங்கள். இவை மாற்றீடு செய்யப்பட முடியாத விமானங்கள். நூற்றுக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள ரஷ்ய விமான தளங்களில் ரஷ்ய குண்டுவீச்சு விமானங்கள் பெருமளவில் எரிந்து கொண்டிருந்ததாகவும் ரஷ்யாவுக்குள் உள்ள ட்ரக் வாகனங்களில் இருந்து ஆளற்ற விமானங்கள் ஏவப்பட்டதாகவும் உக்ரைன் உளவுத்துறை SBU தெரிவித்துள்ளது. உக்ரைன் இந்த நடவடிக்கை 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிட்டு தாக்குதல்களை நடத்த 117 ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தியதாக உக்ரைன் ஜனாதிபதி நேற்று செலன்ஸ்கி ஞாயிற்றுக்கிழமை இரவு தமது உரையில் தெரிவித்தார். தாக்குதல் நடத்தப்பட்ட போது ஆளற்ற விமானங்களால் படமாக்கப்பட்ட காணொலிகளை உக்ரைன் உளவுத்துறை SBU வெளியிட்டிருந்தது. அது தவிர தாக்குதல் நடத்தப்பட்ட நிகழ்நேரத்தில் படமாக்கப்பட்ட பல காணொலிகளும் வெளியாகி உள்ளன. இந்த காணொலியில் தாக்குதல் நடந்த நேரத்தில் படமாக்கப்பட்ட காணொலிகளை தொகுத்து கொடுத்துள்ளோம். அந்த நேரத்தில் ரஷ்யாவுக்குள் எப்படியான காட்சிகள் காணப்பட்டன என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த காணொலி தொகுப்பை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த தொகுப்பில் வெவ்வேறு இடங்களில் படமாக்கப்பட்ட மொத்தம் 14 காணொலிகள் உள்ளன. இவற்றில் சுவாரஸ்யமான பல காணொலிகள் உள்ளன. இந்த காணொலி தாக்குதலுக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஆளற்ற விமான தளத்தை சுற்றி சுற்றி பறந்து பேரழிவை காட்டிவிட்டு ரஷ்யாவின் அதிமுக்கிய குண்டுவீச்சு விமானத்திற்கு மேலே பறந்து மேலிருந்து கீழாக அந்த விமானத்தில் இறங்குகிறது. அப்படி பார்ப்பதற்கு அரிய சில காணொலிகள் இந்த தொகுப்பில் உள்ளன. இதோ அவற்றை பார்க்கலாம். முதலாவது காணொலி இர்குட்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள ரஷ்ய விமான தளம் பெலாயாவை நோக்கி ஆளற்ற விமானம் பறந்த போது படமாக்கப்பட்டுள்ளது. ஆளற்ற விமானம் தாக்குதலுக்கு செல்லும் நேரத்தில் பெலாயா ரஷ்ய விமான தளத்தில் விமானங்கள் எரிந்து கொண்டிருப்பதை காணலாம். அடுத்த காணொளி இர்குட்ஸ்க் பகுதியில் பெலாயா விமான தளத்தின் திசையில் இருந்து உள்ளூர்வாசிகளால் கவனிக்கப்பட்ட காட்சிகளை காணலாம். இதில் விமான தளத்தில் எரிந்து கொண்டிருந்து மேலும் 2 ஆளற்ற விமானங்கள் தாக்குதலுக்கு செல்வதையும் காணலாம். அடுத்த காணொலியில் உக்ரைனிய ஆளற்ற விமான ஆபரேட்டர்கள் போர் முனையில் இருந்து 4400 கிலோமீட்டர் தொலைவில் ரஷ்ய Tu-95 ரக மூலோபாய குண்டுவீச்சு விமானங்களின் நிகழ்நேரத்தில் அழிப்பதை காணலாம். இர்குட்ஸ்க் பகுதி பெலாயா விமான தளத்தில் இருந்து ரஷ்ய ராணுவ சிப்பாய் ஒருவர் தமக்கு பின்னால் தெரியும் ரஷ்ய மூலோபாய குண்டுவீச்சு விமானங்கள் எரியும் காட்சிகளை எங்களுக்கு வழங்குகிறார். இர்குட்ஸ்க் பகுதி பெலாயா விமான தளத்தில் வெவ்வேறு இடங்களில் நிறுத்தப்பட்ட குறைந்தபட்சம் 5 விமானங்கள் எரியும் காட்சிகளை பாருங்கள். கரும்புகையை பார்க்கும் போது விமானத்தில் இருந்து எரிபொருள் எரிவதாக தெரிகிறது. தீயணைப்பது மிகவும் கடினம். தீ அணைத்தாலும் விமானத்தின் பல பகுதிகள் பாதிக்கு மேல் எரிந்த நிலையிலேயே கிடைக்கும். அவற்றை திருத்த முடியாது.
பெலாயா இர்குட்ஸ் பகுதி ரஷ்ய விமான தளத்தில் குண்டுவீச்சு விமானங்களை அழிக்க உக்ரைனின் FPV ஆளற்ற விமானங்கள் ட்ரக்கின் மேல் பகுதியில் இருந்து பறப்பதை உள்ளூர்வாசிகள் படம் பிடித்தார்கள். பெலாயா இர்குட்ஸ் பகுதி FPV ஆளற்ற விமானங்கள் அனைத்தும் புறப்பட்டு சென்ற பின் அவற்றை ஏவ பயன்படுத்தப்பட்ட ட்ரக் பணி முடிந்ததும் தாமாகவே தீப்பிடித்து எரியும் விதத்தில் செட் செய்யப்பட்டிருந்தது. அதை உள்ளூர்வாசிகள் பார்க்கிறார்கள். அடுத்த காணொளியில் பெலாயா இர்குட்ஸ் பகுதியில் போக்குவரத்து இயல்பாக நடக்கிறது. பின்னணியில் ரஷ்ய விமானப்படை தளம் எரிந்து கொண்டிருக்கிறது. ரஷ்ய விமான தளங்களை அழிக்கும் நடவடிக்கைக்கான தயாரிப்பு குறித்த தனித்துவமான காட்சிகள் மற்றும் விவரங்கள் SBUவால் வெளியிடப்பட்டன. உருமறைப்பு சரக்கு கொள்கலன்களில் கூரைகளில் ஆளற்ற விமானங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. SBU வட்டாரங்களின்படி பவுட்டினா என்ற உக்ரைனிய மொழியில் கூறினால் அதன் தமிழாக்கம் சிலந்தி வலை. ஆபரேஷன் சிலந்தி வலையில் சிக்கலான தளவாடங்கள் இருந்தன. FPV ஆளற்ற விமானங்கள் முதலில் ரஷ்ய எல்லைகளுக்குள் கடத்தப்பட்டன. பின்னர் மொபைல் மர கொட்டகைகளும் கொண்டு செல்லப்பட்டன. சரக்கு லாரிகளில் வைக்கப்பட்டிருந்த இந்த கொட்டகைகளின் கூரைகளின் கீழ் ஆளற்ற விமானங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பிட்ட நேரத்தில் கூரைகள் தொலைவிலிருந்து ரிமோட் மூலம் திறக்கப்பட்டு ஆளற்ற விமானங்கள் ஏவப்பட்டன. ஆளற்ற விமானங்கள் மொபைல் மர கொட்டகைகளில் எப்படி மறைத்து வைக்கப்பட்டன என்பதை அடுத்த காணொளியில் பாருங்கள். உக்ரைன் எல்லையிலிருந்து 1750 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மொர்மன்ஸ் பிராந்தியத்தின் ஒலனகோர்ஸ்கில் உள்ள ரஷ்ய விமான தளத்தின் மீது FPV ஆளற்ற விமான தாக்குதலின் முழுமையான காட்சிகள் இப்போது வெளியிடப்பட்டுள்ளன. இது உக்ரைனின் ஆளற்ற விமான ஆபரேட்டரின் கான்சோலில் படமாக்கப்பட்டுள்ளது. ஆளற்ற விமானம் பறக்க தொடங்கியதிலிருந்து விமான தளத்திற்குள் எப்படி சென்றது, அங்கிருந்த விமானங்கள் எப்படி எரிகின்றன, விமானத்தை ஆளற்ற விமானம் எப்படி அணுகுகிறது என்பதை மிக தெளிவாக காட்டும் காணொளி இது.
FPV ஆளற்ற விமானங்கள் புறப்படுவதையும் விமான தளத்தின் மீதான தாக்குதலையும் தடுக்கும் முயற்சியில் ரஷ்யர்கள் இறங்கினார்கள். சிலர் அந்த ட்ரக்கின் மேல் ஏறினார்கள். கடைசி ஆளற்ற விமானம் புறப்பட்ட பின் ட்ரக் தாமாகவே வெடிக்கும் என்பதை பாவம் இவர்கள் அறிந்திருக்கவில்லை. FPV ஆளற்ற விமானங்களுடன் சென்ற ட்ரக்களில் ஒன்று இலக்கை அடைய தவறிவிட்டதாக தெரிகிறது. ரஷ்யாவின் அமோர் பகுதிக்கு ட்ரக்கை கொண்டு சென்ற போது ட்ரக்கில் ஆளற்ற விமானத்தில் இருந்த வெடிப்பொருட்கள் வெடித்துவிட்டன. இதன் நியமிக்கப்பட்ட இலக்கு உக்ரைன்கா விமான தளமாக இருக்கலாம். உக்ரைன் எல்லையிலிருந்து 6000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வீதியின் ஓரத்தில் ட்ரக் எரிந்த நிலையில் காணப்பட்டது. ஒலெனெகோர்ஸ்க் மர்மன்ஸ்க் பகுதி எரியும் ரஷ்ய ராணுவ விமான நிலையத்திலிருந்து எழும் புகையால் நகரம் முழுமையாக மூடப்பட்டுள்ளது. பெலாயா இர்குட்ஸ்க் பகுதியில் எந்த அளவுக்கு கரும்புகை எழுகிறது என்பதை பாருங்கள். பலருக்கு சுவாச பிரச்சனைகள் ஏற்படலாம். இவைதான் தாக்குதலின் போது படமாக்கப்பட்ட காட்சிகள். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு விமானங்கள் எரிந்ததை ஒப்புக்கொண்டது. ஆனால் அவற்றில் தீ அணைக்கப்பட்டு விட்டதாக கூறியது. நீங்கள் இப்போது விமானம் எரிந்ததை பார்த்து விட்டீர்கள். விமானங்களின் எரிபொருள் எரிகிறது. தீ அணைப்பது மிகவும் கடினம். எரிந்த விமானங்களை திருத்தவே முடியாத அளவுக்கு எரிந்துள்ளன. ரஷ்யாவுக்குள் மொத்த இழப்பு $2 பில்லியன் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. பண இழப்பை விடுங்கள். பல ஆண்டுகளுக்கு முன் தயாரிப்பு நிறுத்தப்பட்ட இந்த விமானங்களை மாற்றீடு செய்ய முடியாது.